வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான சாக்லேட் வித் எக் கேக். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு மைதா ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சாக்கோ பவுடர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் ஃப்ளோர் வந்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் 1/4 கப் வந்து குக்கிங் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ குக்கிங் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து முட்டை எடுத்திருக்கேன், ஒரு முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கேர்டு வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ண மில்க் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1/2 இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி எக் ஃப்ளோர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் பேட்டர் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வந்து கேக் மவுல்டில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஒரு கேக் மவுல்டு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பட்டர் வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது வந்து இதில் இந்த சாக்லேட் பேட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேக் மோல்டில் ஆட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஃபுல்லாக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து உள்ளே ஒரு ஸ்டாண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பிரியாணி செய்கிற பாத்திரம் அதில் கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த கேக் பேட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 hour 30 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சான்னு நான் டூத் ஸ்டிக் வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான
சாக்லேட் கேக் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.